ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. நேற்று வைகுண்ட ஏகாதசி விரதம் முடிஞ்சு இன்றைக்கி துவாதசி சமையல் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தில் தசமிலேருந்து நம்ம நைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வைகுண்ட ஏகாதசி ஃபுல்லுமே விரதம் இருந்து நம்ம துவாதசி அன்னைக்கு ஏர்லி மார்னிங் நம்ம சாப்பிடுவோம். அந்த மாதிரி துவாதசி சமையல் செய்யும்போது நம்ம யூஸ்வலாக அகத்திக்கீரை, சுண்டைக்காய், அப்புறம் நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கிறது வழக்கம். ஒரு சிலவங்க வடை பாயாசம் அந்த மாதிரியும் சேர்த்து செய்வாங்க. இந்த துவாதசி சமையல் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்து நம்மளால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம செஞ்சு நம்ம சூரிய உதயத்துக்கு முடிஞ்சோடனே நம்ம சாப்பிட்றது வழக்கம். இது எங்கள் ஃபேமிலியில் பாட்டி எல்லோரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனால எனக்கு இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சதுனால நானும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமையல் எப்படி குயிக்காக செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இந்த வீடியோவில் துவாதசி சமையலை கொஞ்சம் சிம்பிளான மெனுவில் நான் செஞ்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். நம்ம எப்போ சமையல் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம கிச்சன் நீட்டாக இருந்ததுன்னா நமக்கு வேலையெல்லாம் நமக்கு சீக்கிரமே முடியும். நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் முதல்ல எடுத்து வச்சுக்கிட்டாலே நமக்கு பாதி வேலை முடிஞ்சிடும். நான் இப்போ அரிசி எவ்வளோ வேணுமோ அதை எடுத்து நான் கொஞ்சம் ஊற வச்சுக்கிறேன். ஏன்னா மற்றதெல்லாம் காயெல்லாம் கட் பண்ணி முடிகிறதுக்குள்ளேயும் அதுவும் ஊறிடும். நம்ம சாதமும் வச்சிடலாம். அதுக்கப்புறம் புளி கொஞ்சம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். அந்த புளியிலே நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சுருவோம். நான் இன்றைக்கி சமையலுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, சாதத்தோட சௌச்சௌ கூட்டு வைக்க போகிறேன். அப்புறம் சுண்டைக்காய் வத்த குழம்பு செய்ய போகிறேன். அப்புறம் அவல் பாயாசம், ரசம், அப்பளம், மோர், அதோட நெல்லிக்காய் சேர்க்கணும் அப்படிங்கிறனால நெல்லிக்காய் ஒரு துவையல் மாதிரி அரைக்க போகிறேன். இன்றைக்கி நான் அகத்திக்கீரை செய்யலை, எப்போவுமே அகத்திக்கீரை செய்வேன். இன்றைக்கி முளைக்கீரை நான் செய்ய போகிறேன். இப்போ நான் சௌச்சௌ கூட்டு செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை தண்ணி ஊற்றி நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ சுண்டைக்காய் வத்த குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அதோட உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வச்சுருவோம். ஆல்ரெடி புளி ஊற போட்டு வச்சுருக்கிறதுனால நம்ம அதை கரைச்சி நம்ம ஊற்றி நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இந்த சுண்டைக்காய் வத்த குழம்பு நீங்கள் செய்யாமல் சுண்டைக்காய் வறுக்கிற மாதிரி இருந்ததுன்னா சேனை குழம்பு கூட செய்யலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சேனை குழம்பும் இந்த துவாதசி சமையலப்போ ஒரு சிலவங்க சேர்த்துக்கிடுவாங்க. இப்போ நான் இந்த குழம்புக்கு பூண்டெல்லாம் எதுவும் சேர்க்கலை. இந்த ஏகாதசியோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உபவாசம் இருக்கிறது தான். நம்ம சாப்பிடாம விரதம் இருந்து பகவானை கும்பிட்றது தான் இந்த ஏகாதசியோட சிறப்பு. அதில் இந்த வைகுண்ட ஏகாதசி ரொம்ப இன்னும் சிறப்பு. முன்னாடியெல்லாம் தசமியிலேருந்து சாயந்தரத்துலேருந்தே அந்த விரதத்தை ஆரம்பிப்பாங்க. தசமி சாயந்தரம்லேருந்தே சாப்பிடாமல் இருந்து வைகுண்ட ஏகாதசி முழுவதும் இருந்து துவாதசி அன்னைக்கு காலையில் தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ எல்லாருக்குமே ஒவ்வொரு டயபெட்டிக்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கிறதுனால அட்லீஸ்ட் அந்த ஒரு நாளாவது, அந்த வைகுண்ட ஏகாதசி ஒரு நாளாவது நம்ம விரதம் இருந்து இந்த மாதிரி நம்ம துவாதசி அன்னைக்கு நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம துவரம்பருப்பை குக்கரில் வேக போட்டலாம். ஒரு 2 விசில் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம இப்போ அவல் பாயாசம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். அவல் நான் சிவப்பவல் எடுத்திருக்கேன். சிவப்பவல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெள்ளை அவல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதே நம்ம ஒரு கப்பு எடுத்து நம்ம கழுவி வச்சு வருவோம். ஒரு அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். இன்னொருதில் பால் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ அந்த அவல் பாயசம் பண்ணுறதுக்கு பால் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம சாதம் வைக்கிறதுக்காக தண்ணி வச்சது கூட அதுவும் உலை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ அரிசியை போட்டலாம். நம்ம பாயாசம் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளேயும் இந்த சாதமும் நமக்கு வெந்துடும். நம்ம 2 அடுப்புலையும் மாற்றி மாற்றி கரெக்டாக பிளான் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே எல்லாமே ரெடி ஆகிடும். இப்போ பருப்பு வெந்துருச்சு. நம்ம சௌச்சௌ இதில் வேக வச்சிடலாம். உப்பு, மிளகாய், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நம்ம குக்கரில் வேக வச்சிடலாம். இப்போ சௌச்சௌ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ சுண்டைக்காய் வத்தலை நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு
குழம்பு கலந்து வச்சுருக்கதை நம்ம இதில் ஊற்றிடலாம். இது பச்சை சுண்டைக்காய் கிடச்சா இன்னும் ரொம்ப நல்லது. நான் இப்போ இதில் சுண்டைக்காயும் அந்த மிளகு தக்காளி வத்தல் அதுவும் சேர்த்து நான் இந்த குழம்பு வைக்கிறேன். இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து காய் வந்து நிறைய சேர்க்காம ஈஸியாக செய்கிற மாதிரியான குழம்பு அந்த மாதிரியெல்லாம் கூட்டெல்லாம் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு காலையில் வந்து நமக்கு சீக்கிரமே சமையல் முடிஞ்சிடும். சுண்டைக்காய் குழம்பு வந்து இப்போ நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளேயே நமக்கு வந்து சாதமும் வந்து வெந்துடும். நம்ம அதை வடிச்சிடலாம். இப்போ நம்ம அவல் பாயசத்துக்கு ரெடி பண்ணிக்கிடுவோம். இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிறேன். இந்த அவல் வந்து ஊற வைக்கணும்னு இல்லை, அவசியம் இல்லை. நமக்கு வந்து கழுவுனாலே நல்லா வந்து சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த நெய்யில் வறுக்கும்போது கொஞ்சம் நெய்யில் வறுத்து செஞ்சோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். அந்த அவல் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் அவல் பாயசத்துக்கு பதிலாக சேமியா பாயசம் கூட செய்யலாம். அதுவும் இதே ப்ராசஸ் தான். அதுவும் உங்களுக்கு ஈஸியாக வேலை முடியும். இப்போ நான் வந்து பாலில் வந்து 1/2 லிட்டர் காய்ச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அது இதில் அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். இதோடைய கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நான் கொஞ்சம் சிம்மில் வச்சு அப்படியே வேக வைக்கிறேன். ஏன்னா பொங்கி வந்துடும் டக்குன்னு. அதனால் கொஞ்சம் சின்ன ஃப்ளேமில் வச்சுட்டு நான் கொஞ்சம் அதிலேயே அப்படியே வேக விடுறேன். இப்போ நம்ம இன்னொரு சைடு வந்து அந்த குழம்பு எடுத்து வச்சிட்டோம். அதுவும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே கொதிச்சிட்ருக்குது. அது மூடி வச்சு நம்ம இது பண்ணுவோம். அதுக்குள்ளேயே வந்து நமக்கு நெல்லிக்காய் வந்து ஒரு துவையல் மாதிரி நம்ம அரைச்சிருவோம். பச்சை மிளகாய், இஞ்சி, நெல்லிக்காய் மட்டும் வச்சு இது மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு இடையில் அப்பப்போ பாயசத்தையும் கலந்து விடுங்க. இப்போ நமக்கு இது சுண்டைக்காய் வத்த குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். ஏன்னா அது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சம் மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இது அவல் வெந்துருச்சு நமக்கு பாயாசத்தில். நம்ம வந்து இதுக்கு 3/4 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். அவல் வந்து 1 டம்ளர் எடுத்ததுக்கு 3/4 டம்ளர் வந்து ஜீனி எடுத்திருக்கேன். இது வந்து 1 டம்ளர் எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் ஜீனி கம்மியாக சேர்க்குறதுனால நான் 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் தித்திப்பாக வேணும்னா 1 டம்ளர்லேருந்து 1.25 டம்ளர் வரைக்கும் நீங்கள் ஜீனியை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன் போட்டுறேன். இப்போ ஒரு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கிடலாம். நம்ம இது ரெடி ஆகிறதுக்குள்ளேயும் நம்ம நெல்லிக்காய் துவையல் அரைச்சிடலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். அப்புறம் 3 நெல்லிக்காய், கொஞ்சம் இஞ்சி துண்டு சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு பச்சை மிளகாவே போதும். ஏன்னா ரொம்ப காரம் ஜாஸ்தி ஆகிடும். இஞ்சி வேறு சேர்த்துருக்கிறதுனால இதுவே போதுமான அளவு. அப்புறம் கொஞ்சம் ராக் சால்ட் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த நெல்லிக்காய் துவையல் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது வேக வைக்கிறது தாளிக்க போகிறதெல்லாம் இல்லை. நான் அப்படியே அரைச்சி தான் நான் வந்து எடுத்து சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப மையாக அரைக்கணும்னு இல்லை. இந்த நெல்லிக்காய் துவையல் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் வந்து செம்ம அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம நெல்லிக்காயை வந்து பாயிலெல்லாம் பண்ணாமல் நம்ம அப்படியே அரைச்சி சேர்த்துக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இது ஒரு 2-3 நெல்லிக்காய் கிடச்சா கூட நீங்கள் அப்பப்போ செஞ்சு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணது போக மீதி வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து ஒரு கண்டெய்னரில் வச்சுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சாதம், பாயாசம், சவுச்சவு கூட்டு, அப்புறம் வத்த குழம்பு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கீரையும் நம்ம ரசம் அப்புறம் எல்லாத்துக்கும் தாளிக்கணும். அவ்வளோதான் செய்யணும். மோர் வந்து ஆல்ரெடி நான் வந்து உர ஊற்றி வச்சுருக்கேன். அப்புறம் அப்பளம் வறுக்கணும். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் எல்லாமே வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம இந்த கீரைக்கு தேவையானது மட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்டே வந்துடலாம். இப்போ முதல்ல நம்ம வந்து பாயசத்துக்கு வந்து நெய் ஊற்றி கிஸ்மிஸ் பழமும் முந்திரியும் நம்ம வந்து வறுத்துக்கலாம். எப்போவுமே முந்திரி வந்து ஒரு கோல்டன் கலரில் நான் வறுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் கிஸ்மிஸ் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பாயசத்தில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ கூட்டுக்கு, கீரைக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம தாளிச்சிட்டே வந்துடலாம். இந்த தடவை அகத்திக்கீரை மட்டும் நான் என்னால் செய்ய முடியலை. அகத்திக்கீரை வந்து அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் தேவையானவங்க போய் பார்த்துக்கோங்க.
அதே மாதிரி நான் வந்து அமாவாசைக்கான எப்படி சிம்பிளாக செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அதையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். அப்பளம் மட்டும் வறுத்துட்டு நம்ம பூஜைக்கு ரெடி பண்ண வேண்டியது தான். இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப தேங்க்யூ.